சந்தோஷம். உறவுகளோடு உரிசல் வருகிறது, குழந்தைகளோடு உரிசல் வருகிறது, மனைவியோடு உரிசல் வருகிறது. எதை சொன்னாலும் அவர்கள் கேட்பதில்லை என்று ஒரு குழந்தை கொண்டே இருந்தார். இதற்கு தீர்வு காண்பதற்காக ஒரு பெரியவரை காண்பதற்காக சென்று கொண்டிருந்தார். அந்த பெரியவரிடம் சொன்னார், பெரியவரே, நான் நல்ல செயல்களை தான் எல்லோருக்கும் சொல்கின்றேன், ஆனால் அதில் உரசல் வருகிறது, யாரும் நாம் சொன்ன பேச்சை கேட்பதில்லை, எனக்கு மன வருத்தமாயிருக்கிறது, என்ன செய்வது என்று அந்த பெரியவரிடம் கேட்டார். பெரியவர் சொன்னார், நீங்கள் சொல்வது நல்லதாக கூட இருக்கலாம், அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் நீங்கள் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் நம்முடைய வார்த்தைகள் செவி சாய்க்கவில்லையோ அந்த இடத்தில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் அனுபவங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல செயல்கள் அடுத்தவர் கேட்கவில்லை என்றால் அது உங்களுக்கு இழப்பில்லை, அவர்களுக்கு இழப்பு. அது யாரா இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, உறவுகள் இருந்தாலும் சரி. ஏனென்றால் நம்முடைய அந்த அற்புதமான இந்த தருணங்களை உங்கள் அனுபவத்தில் கோர்த்து கொண்டு ஒரு நல்ல செயல்களை நீங்கள் உறவுகளோடு பகிர்ந்தும் பொழுது அவர்கள் உங்கள் உதாசீனப்படுத்தினால் அதற்காக சிறிது கூட கவலைப்பட அச்சம் தேவையில்லை. நீங்கள் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சொல்வது சரி என்று உன்னை நாடி வரும் காலம் வரும் வரை நீங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் உங்கள் அனுபவத்தை அவங்க கோர்வையாக்க அவங்களுடைய வேகம் ஈடு கொடுக்கவில்லை. விவேகம் என்று அவர் மனதில் கூந்து கொள்கிறதோ அப்பந்தான் உங்களுடைய வேகமும் விவேகமும் உள்புகுந்து அடுத்தவர் சொல்வது சரி என்று கேட்க தோன்றும். ஒருவேளை உங்களுடைய அந்த செயலில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அவர்களுக்கே புரிந்திருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய அந்த நேர்மையான அந்த செயல்களும் உண்மையான அந்த வார்த்தைகளும் அனுபவம் கோர்த்த ஒரு நல்ல செயல்கள் அவர்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுவரை நீங்கள் பொறுமையாக தான் உங்களுடைய காரியத்தில் ஈடுபடுங்கள். அச்சம் தேவையில்லை. ஒரு நல்ல செயல் அது அடுத்தவர்களோடு சேர்வதற்கு கால அவகாசம் தேவைப்படும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டது உடனே போகும். அதற்கு பட்ட பிறகுதான் அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். பட்டறி கெட்டறி என்பார்கள். அதுக்கு பிறகுதான் உன்னுடைய வார்த்தைகளை அவர்கள் ஒரு காலத்தில் எனக்கு என்னுடைய உற்றார் உறவினரும் என்னுடைய சார்ந்தவர்களும் சொன்னதை நான் உதாசீனப்படுத்தி விட்டேன். இன்று நான் அதை அவர்கள் சொல்லும்போது அப்படி ஏற்றுக்கொள்வதும் அவர்கள் மனம் புரிந்து கொள்ளும். அது வரைக்கும் பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் அறிவுரை என்பது அவர்களுக்கு எவரும் வெறும் சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அது கொஞ்சம் கால அவகாசம் பிடிக்கும். அதனுடைய இந்த உண்மைத்தன்மையும் நேர்மையும் இந்த சகிப்புத்தன்மையும் புரியும் வரை அவர்கள் அப்படிதான். நான் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் பாணியில் நடந்து கொள்ளே இல்லைங்கள். எங்கெல்லாம் உரசல் வருகிறதோ, எங்கெல்லாம் கேட்க செவி சேர்க்கவில்லையோ மௌனத்தோடு நடைபயணுங்கள். அந்த மௌனம் உன்னி அனுபவத்தை கோர்த்து அற்புதமான உங்களை அற்புதமான செயலை விட வைக்கும் ஒரு நன்னடத்தை காட்டும் என்று சொல்லி முடித்தாராம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.